The displacement of the particle along x-axis is given by y equal to a sin squared omega t, the motion of the particle corresponding to. நம்ம படிச்சிருக்கோம், இது பீரியாடிக்கா இருக்கும், ஆனா என்னவா இருந்திருக்க முடியாது, எஸ்ஹெச்எம்மா இருக்க முடியாது. நம்ம இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளே பார்த்தோம். அப்ப நீ வெலாசிட்டி இதை இன்டகிரேட் பண்ணு, என்ன வரும் சொல்லு, 2a sin omega t into cos இத sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணினா cos omega t into omega வந்திருக்கும். சோ இது வெலாசிட்டி. மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா எந்த ஃபார்முக்கு வராது, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முக்கு வராது. கட்டாயம் இது எஸ்ஹெச்எம் இல்லை. அப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இல்ல, சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இல்ல, சிம்பிள் ஹார்மானிக் மோஷனும் இல்லை. இது என்னதான் இது, இட் இஸ் a நான் சிம்பிள் ஹார்மானிக். இதுக்கு ஆனா ஃப்ரீக்வன்சி உண்டு. எப்படி இதை ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம்னா, ஏ சைன் ஒமேகா டிய நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஈக்குவேஷன் ஃபார்ம் படி ஏ காமன் எடுத்து sin squared omega t is 1 minus cos 2 omega t by 2. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிவிடு. அப்ப இட் இஸ் கிளியர், இதுடைய angular frequency 2 omega which is equal to 2 pi by t. அப்ப டைம் will be equal to pi by omega ன்னு சொல்லிடலாம். உடைய டைம் பீரியட் பை பை ஒமேகா கொடுக்கல, ஆனா உன்னுடைய இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன். இட்ஸ் அ பீரியாடிக் ஹேவிங் அ பீரியட் ஆஃப் பை பை ஒமேகான்னு சொல்லலாம். அதை அவன் மென்ஷனே பண்ணலவன். இட்ஸ் நாட் எஸ்ஹெச்எம்ன்றது கன்ஃபார்ம்டு, இட்ஸ் நாட் எஸ்ஹெச்எம். ஆன்சர் இஸ் பி. ஆனா இந்த கேஸ்க்கு இது ஒரு பீரியாடிக் ஈக்குவேஷன். பீரியாடிக்கா இருந்தால் அதுக்கு ஒரு டைம் பீரியட் உண்டு, பை பை ஒமேகா.